மார்க்கெட்டில் நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 6 மாதத்துக்கோ இல்லை 3 மாதத்துக்கோ இல்லை 1 வருஷத்துக்கோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன் எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 7% தான் இருக்கணும். ஆல்மோஸ்ட் வந்து எஃப்டிக்கு பக்கத்தில் தான் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பணத்தை வெளியே எடுக்காத வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் வராது. அதுவே எஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்தாலும் டேக்ஸ் உண்டு, இல்லை அக்ரூவலுக்கும் உங்களுக்கு டேக்ஸ் உண்டு. ஸோ அதனால் இந்த ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். அதே மாதிரி எஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு மினிமம் பீரியடுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது ஒரு 555 நாள் இல்லை வந்து 1 வருஷம் இல்லை 2 வருஷம் அப்படின்னு பேங்க்கில் என்ன ரேட், அதாவது எந்த டென்யூர் சொல்கிறாங்களோ அந்த டென்யூருக்கு நான் இருந்தே ஆகணும். நடுவில் போய் நான் புல் அவுட் பண்ண முடியுமான்னா பணத்தை வெளியே எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லப்பட்ட ரேட் கிடைக்காது. ஆனால் டெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 1 வருஷம்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் 9 மாதத்தில் பணத்தை வெளியெடுத்தாலோ இல்லை 6 மாதத்தில் பணத்தை வெளியெடுத்தாலோ உங்களுக்கு எந்த இம்பேக்டும் வராது. என்ன ரிட்டர்ன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி சம்பாதிச்சிருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ்.